Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரீஸுங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸை நான் வந்து கவர் பண்ணாமல் விட்டேன். ஐ திங்க் வீடியோலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நியூஸே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, யூஎஸ் வந்து ஈரானோட, இப்போ ஈரானில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே வந்து உள்நாட்டில் சில கலவரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. சில வன்முறை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கலாக அந்த நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் நான் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ளே இறங்கி, ஐ திங்க் அங்கே அதிபராக இருக்கக்கூடிய காமேனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து அமெரிக்காவை எதிர்க்கிறது, அப்புறம் இஸ்ரேலோட வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை ரொம்ப தைரியமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் பொருளாதாரத்தை வந்து அங்கே வந்து சரியாக கொண்டு வர முடியல. ஏன்னா ஏகப்பட்ட சாங்ஷன்ஸு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்க்கிறதுனால, அதனால் பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்ததுனால உள்நாட்டு கலவரம் வெடிச்சிருச்சு. அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கதைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஈரானில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவங்க எனக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்படி எதிராக செயல்படுற அந்த நாட்டோட நீங்கள் வந்து அண்ணந்தடி புழங்கக்கூடாது. புழங்கின நான் 25% எக்ஸ்ட்ரா டேரிஃபை போட்டுருவேன். இல்லை அப்படி கூட சொல்லலை. யாரெல்லாம் வந்து நீங்கள் ஈரானோட வர்த்தக தொடர்பு வச்சுருக்கீங்களோ எல்லாத்துக்கும் 25% எக்ஸ்ட்ரா டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானில் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸில் நிறையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 25% டேரிஃப் அப்படிங்கிறது வந்து சேரும். ஆல்ரெடி இருக்க 50ஓட சேர்த்து இது 75ஆக மாறிவிட்டது. ஐ திங்க் இப்போ நம்பர் 1 ஆர் நம்பர் 2 இந்த 2 இடத்துல ஒரு இடமா இருப்போம். சைனாக்கும் நமக்கு தான் வந்து போட்டியே. சைனா வந்து இப்போ 90% இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 125 இருந்துச்சு, அதில் 15% என்னமோ குறைக்கப்பட்டு மோர் தென் 100 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 75% டேரிஃபோட வந்து 2வது இடத்துல இருக்கிறோம். இப்போ வேறு 500% டேரிஃபுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அதை பெருசாக அது வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ எந்த நியூஸால் மார்க்கெட் மேலே போகும், எந்த நியூஸால் மார்க்கெட் கீழே போகும், ஒரு கேப் அப் ஆனதுக்கப்புறம் எந்த நியூஸால் மார்க்கெட் ஃபர்தராக வந்து அந்த கேப் அப் கண்டினியூ ஆகி போகுங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம அஸ் அ ட்ரேடராக என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு என்ன நடக்குது, அது கான்டெக்ஸ்டோடு நடக்குதா, அது வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதா, நம்ம செட்டப்புக்குள்ளே அது என்ட்ரியை கொடுக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த நியூஸெல்லாம் மார்க்கெட் மேலே போயிடும் கீழே போயிடும்னு யோசிச்சாலே நம்மளால் ஒரு ட்ரேடராக சக்ஸஸ் ஆக முடியாது. நான் ரொம்ப ஃபார்மாக பிலீவ் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்னோட வீடியோவில் நான் அதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் அதை சொல்கிறேங்க. ஜஸ்ட் இது நான் வந்து பார்த்த ஒரு நியூஸ், அதனால் இதை வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இன்றைக்கி நடந்த டே அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பயாஸ் கண்டினியூவேஷன் டே அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ பயாஸ் அப்படிங்கிறது ட்ரெண்டு. அப்போது ப்ரீவியஸ் டேயோட ட்ரெண்ட் இன்றைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டே வந்துச்சுன்னா அது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு டே. அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் ட்ரேட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று என்ன ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சோ அதே ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்குமே கண்டினியூ ஆகும். உதாரணத்துக்கு நேற்று மார்க்கெட் பியரிஷாக இருந்துச்சா, இன்றைக்கி மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்கும். ஸோ அதன் காரணமாக தான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள். ஸோ இன்றைக்கி வந்த மாதிரியே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் 2 நாட்களை போய் நம்ம எடுத்து பார்த்து அங்கே எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஜனவரி 7 அந்த நாள் அன்றைக்கி ஃபார்ம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம பார்க்கலாம். நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிடுறேன். ஜனவரி 7ங்கிறது கொஞ்சம் முன்னாடி தான், 6-7 அப்போது ஜனவரி தானா? சரி, ஓகே. இந்த ஜனவரி 7ஆம் தேதி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் முடிச்சிருக்கு. ஒரு பியரிஷ் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது நம்ம இந்த ரிப்ளை வந்து ஆன் பண்ணி விட்டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போயிடலாம். அப்போது ஆல்ரெடி நேற்றும் பியரிஷாக இருந்ததுனால நம்ம இன்றைக்கும் மார்க்கெட் பியரிஷாக பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த டே நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, அப்படி நம்ம பியரிஷாக இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷாக மேலெலாம் பிரேக் அவுட் ஆகும். ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த 1 hour இருக்குது பார்த்தீங்களா, 1 hour பிரேக் அவுட் கொடுத்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு நல்லா கீழே போயிடுங்க. ஸோ இந்த டேயோட ப்ரைஸ் ஆக்ஷனும் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த டே நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ
இந்த மாதிரி இது வந்து ஒரு டிப்பிக்கல் டேங்க. எப்படின்னா இந்த நாள் வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பீரிஷாக தான் க்ளோஸ் வச்சிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு 1 hour மட்டும் ஒரு புல்லிஷ் ப்ரைஸ் ஆக்ஷனை காமிக்கும். அதுக்கப்புறம் அதோட லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே வந்துடும். ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதோட டெய்லி கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டிலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிப்பிக்கலாக இன்றைக்கி நடந்த டே. மோஸ்ட் ஆஃப் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு பியரிஷ் கண்டினியூஷன் அப்போது இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் பாக்ஸ் சீரி நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே வரைக்கும் போயிட்டு நல்லா கீழே விழுந்து இங்கே பாருங்கள் -0.5 அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கரெக்டாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸோட 0.5 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற இதில் பாருங்களேன் மேலே 1.5 வரைக்கும்லாம் போகல. ஸோ கரெக்டாக இதோட சென்டர் பாயிண்ட் ஸோ 1.25 லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இது இந்த கேண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 100ல் 99% நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் சீரியல் இருக்க லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பாக்ஸ் சீரி பற்றி தெரியலனா அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் கேளுங்க. ஆக்சுவலி பாக்ஸ் சீரியோட கான்செப்டை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நாளைக்கு பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு ட்ரெண்டிங் டேயை பாக்ஸ் சீரி மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி போட போகிறேன். ஸ்டே டியூன்ட். சரி ஓகேங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 28 அகைன் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த பாக்ஸ் இன் தியரி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஜூலை 28 எங்கே ஜூன் ஜூலை 18 25 ஓகே. இந்த நாள் பாருங்கள் ஆல்ரெடி பாஸ்ட் 2 days வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த நாள் நம்ம ஒரு பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை தான் எதிர்பார்ப்போம். அந்த பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை காமிக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஐ திங்க் இதுதான் வந்து 1 hour ஹைன்னு நினைக்கிறேன். 10 ஓகே 10.15 இங்கே முடிஞ்சிருச்சுங்களா. பிரேக் அவுட் கொடுப்பான், ஆனால் அது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும். அப்படியே உள்ளே வந்து அப்படியே கீழே போயிடுவான். ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது வரல. ஐ திங்க் இன்றைக்கி வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணக்கூடிய மூவ் அப்படிங்கிறது இந்த 1 hour ஹையிலிருந்து திருப்பி அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக கீழே வருது பார்த்திங்களா. இங்கேருந்து இந்த டேலோ வரைக்குமான இந்த மூவ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் போனஸ் தான். ஸோ டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவை உங்களால் வந்து ஒரு ஹை வின்னிங் அக்யூரசியோட வந்து கேப்சர் பண்ண முடியும் இன்றைக்கி வந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயாஸ் கண்டினியூவேஷன் டே. இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது அந்த பயாஸில் தான் ஈஓடி முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 hour மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷான ஒரு ட்ரெண்டுங்கிறது இருந்துட்டு 1 hour தாண்டி போனதுக்கப்புறமா திருப்பி ரிவர்ஸ் ஆகி டேலோ வரைக்கும் வந்து அது தொட்டிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் பயாஸில் அந்த கண்டினியூவேஷன் டே அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் 1 hourல ஆகிற பிரேக் அவுட் வந்து ஃபேக் அவுட் ஆகி உள்ளே வர மூவ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ராப்பரான மூவுங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டுடேங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 1 hourல ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 hourல ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி 1 hour கேண்டில் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா லாங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஃபேக் பண்ணி ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்கக்கூடிய டே இதுதான். அதற்கு முக்கியமான காரணம் டேயோட பயாஸ் தான். அது பியரிஷாக இருக்கும். அப்படி பியரிஷாக இருக்கும்போது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டுக்கு வேலை பிரேக் அவுட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது நடக்கும். அதில் தான் அஸ் அ ஸ்மார்ட் மணி ட்ரேடராக நம்மளுக்கு என்ட்ரி அப்படிங்கிறதுமே கிடைக்கும். இந்த மாதிரி நாட்களை இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆகும். அதாவது இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அப்போது இது எப்படின்னா இங்கே வரைக்கும் இருக்கும். இந்த மேலே போச்சு பார்த்திங்களா, அது ஒரு விக்காக இருக்கும். நம்மளுக்கு கீழே வரைக்கும் போயிட்டு இங்கே ஒரு விக் அப்படிங்கிறதும் ஃபார்ம் ஆகும். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இப்படி தான் இந்த பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி மென்டர்ஷிப்மே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணும், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் 1-on-1 மென்டர்ஷிப் மட்டும் ஒரு கொஞ்சம் பேருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது தேவைப்படுது, நீங்கள் வந்து எங்கிட்ட 1-on-1 வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக பேசலாம்.
அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.